வருவதே இன்பம். ஒரு டாபிக் தெரியும் உங்களுக்கு. வேற ஒரு டாபிக் இது இதுதான் ஒரு ரெக்கார்டா உங்களுக்கு நிறைய ஆடியன்ஸ் இருக்காங்க. போட்டோம்னா 100 வந்து வியூஸ் வருது. நம்ம நினைக்கிறோம் இங்க 2-3 பேர் தான் வந்திருக்காங்க. ஆனா இன்னைக்கு என்ன நடந்தது எல்லாம் ஆடியோ பார்த்துருக்காங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த உருவையே துணை. வாழ்க நின் புகழ், வாழ்க வேதாத்திரியம், வாழ்க வளம். ஆசான் அருள் தந்தை அவர்கள் சுருக்கமாக எழுந்தவர்கள் நல்ல பல கருத்துக்களை எனக்கு என்னை கருவியாக அர்ப்பணித்து வருகின்றேன். இந்த இனிய மாலை வேளையிலே உங்கள் அனைவருக்கும் விதமான வணக்கத்தையும் வாழ்க வளம் என்ற வாழ்த்தினையும் தெரிவித்து இன்றைக்கு சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ள உள்ள தலைப்பு அறத்தான் வருவதே இன்பம். இது எல்லோருக்கும் தெரியும். இது எதிலிருந்து எடுக்கப்பட்டது என்று ஓரளவுக்கு தெரியும். என்ன தெரியும்? எதிலிருந்து எடுக்கப்பட்டது? திருக்குறளுடைய ஒரு திருக்குறளுடைய முதல் ஒரு குறளுடைய முதல் ஒரு பாதி சொற்றொடர் சொல்ல. மனவளக்கலையே ஒரு அறநெறி போதனை தானே. அதனால் அந்த சொல் அதிலிருந்து எடுக்கப்பட்டது. அறத்தான் வருவதே இன்பம்னு. இப்போது இன்பம் நமக்கு அறம் செய்வதால் மட்டும்தான் கிடைக்குதா அப்படின்னா கிடையாது. அப்படித்தான் நம்மளுடைய எண்ணம் எப்படி இருக்குது. நாம் எதை வேணாலும் செய்யலாம். நாம் விரும்பிய பொருளை அடைகிறோம், விரும்பிய பதவியை பெறுகிறோம் இல்லையா? இதெல்லாம் நம்ம நாடு தேடி போகிறோம். எதை வேணாலும் தேடுறோம். உணவை தேடுறோம், உடையை தேடுறோம், வாழ்க்கை வசதிகளை தேடுறோம், இருப்பிடங்களை தேடுறோம், எப்படி இதுக்கு மேலே வண்டி வாகனங்களை தேடுறோம். எல்லாமே தேடி நாடி ஓடுறோம், அதை பெறுகின்றோம். அப்போன்னா இன்பம் கிடைக்க தான் செய்யுது. ஆனால் இதை அறம் சார்ந்து தான் அந்த செயலை செய்திருக்கோமா அப்படின்னு நம்ம சிந்திக்கிறது கூட கிடையாது. எனக்கு அது விருப்பம், அதை நாடுனேன், அதை பெறுவதற்கு என்னால் செஞ்ச முயற்சிகளை செஞ்சேன். அது அறமா, அறத்துக்கு புறமான செயலா, அதெல்லாம் கிடையாது. நம்ம ஒவ்வொன்றையும் தேட இது மாதிரி முயற்சி செய்துட்டுருக்கோம். அதன் விளைவாக அது நமக்கு கிடைக்குது. கிடைச்ச உடனே மகிழ்ச்சி அடைகிறோம், இன்பம் அடைகிறோம் இல்லையா? ஆனால் இங்கே வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு? அறத்தான் வருவதே இன்பம் தான் சொல்லியிருக்காரு. உண்மையிலேயே நான்லாம் மனவளக்கலைக்கு முன்னால் திருக்குறளை படிக்கும் பொழுதுலாம் வாழ்க்கையின் உண்மைகள், ஏன்னா அவர் பொய்யாமொழி புலவர் இல்லையா, வாழ்க்கையினுடைய உண்மைகளை அப்படியே சொல்லியிருக்கிறாங்க. இதன்படி வாழ வேண்டும் அப்படின்னு, வாழ வேண்டும்னு ஒரு எண்ணம் விருப்பம் வரும். ஆனால் அடுத்த வினாடியே வாழ முடியுமா அப்படின்னு ஒரு சந்தேகமும் வரும். ஏன்னா இன்னா செய்தார்க்கும் அவர் நான நன்னையும் செய்து, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னையும் செய்து விடல்னு சொல்லியிருக்காங்க. இந்த குறள் கேட்பதற்கு நல்லா இருக்குது இல்லையா? இன்னா செய்தாரை, இன்னா நமக்கு துன்பம் செய்கிறவங்களை தருபவர்களை தண்டிக்க வேண்டும் என்றால் அவர்கள் வெட்கப்படும்படியாக ஒரு செயலை, நல்ல செயலை செய்து விடல், விட்டுவிட வேண்டாம். அந்த வார்த்தைகள்லாம் கவனிக்கணும். நான் செஞ்சுட்டேன் சொல்லிடக்கூடாது, விட்டுணும், அவ்வளோதான். செய்வது வேலை தான் நம்ம வேலை. அப்போ செய்து விடல்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்மளால் ஒரு சாதாரண மனித மனம் அப்படி சிந்திச்சா அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இப்படி எத்தனை குறளை, என்ன வேணாலும் அத்தனை குறள்களையும் எடுத்துக்கிட்டால், குழப்பாக்களையும் எடுத்துக்கிட்டால் ஒவ்வொன்றும் ஒரு உண்மையை சொல்லிக்கிட்டே இருக்குது. அதனால தான் அவர் பொய்யாமொழி புலவர்னாங்க. ஆனால் வாழ்க்கையில் அதை நடைமுறைப்படுத்த முடியுமா அப்படின்னு ஒரு ஐயமும் இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் எப்போ மனவளக்கலைக்கு வந்தோமோ அப்பொழுது தான் எனக்கு அந்த உண்மை புரிந்தது. வள்ளுவத்தின்படி வாழ வேண்டும் என்றால் அதற்கு ஒரு சரியான பாதை வேதாத்திரியம். அது ஏன்னா மனதை மகிழ்ச்சி அதான் சொல்லுவாங்க, தவறு செய்வது மனம், இனி தவறே செய்யக்கூடாது என்று தீர்மானிப்பதும் மனம்,
மீண்டும் அதே தவறை செய்வதும் மனம், அதற்காக வருந்துவதும் அதே மனம். அப்போது மனதை பழைய நிலையிலே வைத்து கொண்டு புதிய நிலையில் செல்ல வேண்டும் என்றால் எங்கனும் இயலும் அப்படின்றார். அப்போ அந்த மனதினுடைய அந்த தன்மையை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு பயிற்சி முறை இல்லாமல் வெறும் அறநெறி போதனைகளை மட்டும் அது மொழிவழி விளக்கங்களாக நாம் பெற முடியுமே தவிர அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றால் மனதை பண்படுத்த வேண்டும், பயிற்றுவிக்க வேண்டும், அதனுடைய அலைவேகத்தை குறைக்க வேண்டும். அப்படிங்கிற அடிப்படையில் தான் அகத்தவம் என்ற ஒரு அற்புதமான பயிற்சி முறையை, அதுவும் உயிர்மேல் மனம் வைத்து செய்யக்கூடிய குண்டலினி யோகமான ஒரு தியான முறையை கொடுத்து மனதை அமைதி நிலைக்கு கொண்டு வருவதற்கான ஒரு பயிற்சி. அப்போ அமைதி நிலைக்கு வந்த மனம் என்னது, இந்த அறநெறி போதனைகளை பின்பற்றி நடக்க முடியும். அதான் இங்கே முக்கியமான. அதனால தான் வள்ளுவமும் வேதாத்திரியும் இரு கண்களாக நம்மளாம் பாவிப்பது மிக சரியானது. வள்ளுவர் சொன்ன அத்தனை போதனைகளையும் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றால் அது வேதாத்திரியம். இந்த தவம், அகத்தவம் தான் அதில் மிக சிறந்த ஒன்று. அதனால் வள்ளுவருடைய கூற்றுப்படி பார்த்தீங்கன்னா அறத்தான் வருவதே இன்பம் தான் சொல்லியிருக்கிறோம். அப்போ நம்ம இன்பம்னா என்னங்கிறத நம்ம இதுவரைக்கும் நாம் வேண்டிய பொருள், புகழ், செல்வாக்கு இல்லையா, புலன் இன்பங்கள்லாம் அடைகிறோம். எல்லாவற்றிலும் கிடைப்பது இன்பம் தான். ஆனால் இங்கே வள்ளுவர் அறத்தான் வருவதை இன்பம் சொல்லும் பொழுது நம்ம இப்போ இன்பத்தையும் கேள்வி கேட்க வேண்டாம். எது இன்பம் இல்லையா, எது இன்பம் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கும் பொழுது தான் நம்ம அடிக்கடி அந்த விளக்கங்கள்லாம் பார்க்குறது தான், சிந்திக்கிறது தான். இன்பம் தான் எது இன்பம்னால அதுக்கு இன்பத்துக்கு என்ன டெஃபினிஷன் அப்படின்னா என்றென்றும் நீடித்து நிலைத்து இருக்கு, அது மாறாது இருப்பது தான் இன்பம். மாறுனாலே அதற்கு பேர் அதுக்கு இன்பமே இல்லை. ஏன்னா மாறும் நிலை என்னது, இன்பத்தில் மாறக்கூடிய நிலை என்னன்னா துன்பம் தான். அதனால தான் இன்பத்தின் நீட்சி துன்பம் அப்படின்றாங்க. இன்பத்தை நீட்டிச்சுக்கிட்டே போனால் அது எங்கே போய் முடியும்னா துன்பத்தில் தான் போய் முடியும்னு சொல்லி. அப்போ மாறாத இன்பம் அதுதான் இன்பம் அப்படின்றாங்க இல்லையா. ஆனால் நம்ம இந்த இன்பம் துன்பம் இந்த ரெண்டு அனுபவங்களில் தான் மாறி மாறி சுழன்று கொண்டே இருக்கிறோமே தவிர மாறாத நிலையில் இன்பம்ங்கிற நிலையை நம்ம அடைஞ்சிருக்குமா அப்படின்னா இல்லை. ஆனால் இங்கே வள்ளுவர் சொல்கிறது அறத்தான் வருவதே இன்பம் அப்படிங்கிற. அதனால் அறத்தினூங்கு ஆக்கமும் இல்லை. இன்னைக்கு வள்ளுவத்தை வேதாத்தில் சேர்த்தே சிந்திப்போம். அறத்தினூங்கு ஆக்கமும் இல்லை, அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடு அப்படின்னா. பாருங்கள், உங்களுக்கு ஆக்கம் வேணும். ஒவ்வொன்றும் உங்களுடைய செயல்களிலே ஆக்கம்னா என்னது, பலன் மிகுந்த செயல்கள். வாழ்க்கை உண்மையிலே பலன் மிகுந்த செயல்கள் அப்படின்னா அது என்னது, அறத்தை விட வேறு எதுவும் இல்லைன்னா அறத்தினூங்கு ஆக்கமும் இல்லை. அந்த அறத்துக்கு புறம்பான செயல்கள் அப்படின்னா அறத்தை மறத்தலின் அப்படின்னா அதனை மறத்தலின்னா அறத்துக்கு புறம்பான செயல்களை செய்தால் என்னது என்ன வரும், ஊங்கில்லை கேடு. ஊங்குனா என்னது, உயர்வு. நீ அறத்தை விட வேறு உயர்வானது எதுவும் இல்லை. அறத்தினோங்கு ஆக்கமும் இல்லை, அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடு. உனக்கு வாழ்க்கையில் எந்த வகையிலும் உயர்வே இருக்காது. அறத்துக்கு புறமான செயல்களை நாம் எப்பொழுதுதான் செய்கிறோமோ அதெல்லாம் என்ன கொடுக்கும், கேடு. நமது வாழ்க்கைக்கு இழிவை தரும், கேட்டை தரும் அப்படின்னு தான் வள்ளுவர் சொல்கிறார். சரி, இருந்தாலும் அந்த கேள்வி நமக்கு தோணும். அப்போ இன்பம்னா என்னது, நீடித்து நிலைத்திருப்பது. அது எதனால் வரும் அப்படின்னா அறத்தினால் தான் வரும். அதுதான் மாறாத இன்பம் இல்லையா. அப்போ அறம் என்பதற்கு வேதாத்ரி மகர்ஷியோடைய விளக்கம் மிக சிறந்த விளக்கம் இல்லையா. அறம்ங்கிற ஒரு சொல்லு என்னது, 3 உயர்நோக்கு செயல்கள் இணைந்த ஒன்று தான் அறம்னு சொல்லியிருக்காரு இல்லையா. ஒழுக்கம், கடமை, ஈகை. இந்த மாதிரி அறம்ங்கிறதுக்கான ஒரு பொருளை நம்ம பிரித்து விளங்கியிருக்கோமா, பார்த்துருக்கோமானே தெரியல இல்லையா. பொதுவாக அறம்னா நல்லது, அவ்வளோதான். இன்னும் சொல்லப்போனால் அறம்னா என்னன்னு கேட்டால் தர்மம்னு சொல்லுவோம், வடமொழியில் சொல்லுவோம். இல்லைன்னா என்ன சொல்லுவோம், ஆமாம், வாழ்க்கை தத்துவத்தில் இறங்கிடுச்சு. ஆமாம் ஆமாம். அப்போது அங்கே அறம்ங்கிறதுக்கு 3, அதாவது ஒழுக்கம், கடமை, ஈகை 3ஐயும் வச்சுக்காங்க. எல்லாமே என்னது, அந்த அறத்துக்கு ஒரு டெஃபினிஷன் மகிழ்ச்சி கொடுக்குறாங்க. அது ஒவ்வொரு முறையும் நம்ம நினைவுபடுத்திக்கிட்டே தான் பார்க்க வேண்டியது. என்னது, பிற உயிர். நான் சொல்லுவேன், ஒரு சொற்றோடனே சொல்லுவேன்,
பிற உயிர் உணர்தலாக பெற்றிடும் சுகதுக்க இயல்பினை உறவு கொண்டு உணர்ந்து இறங்கி உதவும் சிறந்த திருப்பம் மனிதன் பெற்ற முதல் நாள் அறம் தோன்றிற்று. அது வளர்ந்து மதமாயிற்று. பின்னர் வளர்த்தோர் பெயர்களில் பல பலவாய். எத்தனை முறை நான் இதை சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறேன் இல்லையா? அது அப்படியே நினைவில் இருக்கணும். அறம்னா என்னங்கிறதுக்கு இதை விட வேறு என்ன விளக்க வேணும்? ஒரு உயிர் துன்பப்படுவதை கண்டு இன்னொரு உயிர் இறங்கி உதவணும்னு ஒரு எண்ணம் திரும்புது பார்த்திங்கன்னா அந்த மனதிலிருந்து, அந்த அப்பொழுதே அறம் தோன்றிட்டுருந்தாங்க. அதற்கு பிறகு அதை வளர்த்த ஒவ்வொருத்தராக சொல்லிக்கிட்டு வராங்க அந்த அறநெறி கருத்துக்களை. அந்த அறநெறியின் தொகுப்பு தான் மதம் என்று சொன்னது. யார் யார் அந்த மதத்தை அந்த அறநெறி கருத்துக்களை போதித்தார்களோ அவர்கள் பெயரில் மதம் என்ற நிலையில் இருக்குது. அதனால தான் மதம்னாலே மகிழ்ச்சி சொல்லுவாங்க. எப்படி அதாவது இறை உணர்வு அறநெறி இந்த இரண்டும் இல்லாத உலகில் எந்த மதமுமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த இறை உணர்வும் அறநெறியும் தான் எப்படி ரயில் வண்டி ஓடுவதற்கு தண்டவாளங்கள் எவ்வளோ அவசியமோ அதுபோல் மனித வாழ்க்கைக்கு இந்த இரண்டும் தான் அவசியம். இறை உணர்வும் வேண்டும், அறநெறியும் வேண்டும் சொல்லுவாங்க. அப்போ அறநெறி வாழ்ந்தால் என்ன கிடைக்குங்கிற அடுத்த கேள்வி நமக்குள்ள வரும் இல்லையா? தவறுகளை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும், அவங்கெல்லாம் நல்லாவே தான் இருக்கிறாங்க அப்படின்னு. அதான் சொல்கிறேன், முதல்ல சொன்ன மாதிரி தான். அதெல்லாம் கிடைச்ச இன்பம் 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 நினைத்து கொண்டு இருக்கின்றோம். அப்போ இன்பம்னா டெஃபினிஷன் இதுதான், மாறாத இன்பம், மாறாத ஒரு நிலையில் இருப்பதான் இன்பம் இல்லையா? அப்போ இங்கே அறம் செஞ்சால் என்ன கிடைக்கும்னு இந்த கேள்வி வரும் பொழுது அதற்கும் வள்ளுவ பெருமானே பதில் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? அறத்தாறு இது வேண வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை. எவ்வளோ அற்புதமான விளக்கம் பாருங்கள். அறம் செய்வதனால இன்னது தான் கிடைக்கும்னு சொல்ல வேண்டியதே இல்லை. இது வேணா வேண்டாம்னா இது இன்னதான் கிடைக்கும்னு சொல்ல வேண்டியது இல்லை. அப்போ என்ன தான் கிடைக்கும் அப்படிங்கிற கேள்வி கேட்டோம்னா, சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை அப்படின்னா, சிவிகை அப்படின்னா பல்லக்கு. பல்லக்கில் பல்லக்குனா யார்? முற்காலத்தில் யார் பவனி வருவா? தெய்வ இறைவனை கொண்டு வருவோம் பல்லக்கில். இல்லைன்னா ராஜா அரசனை தான் பல்லக்கில் அமர வைத்து அவர் பவனி வருவார். அதை இந்த பல்லக்கை 4 பேர் சுமந்து கொண்டு போவாங்க. அந்த சுமந்து கொண்டு போகிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? மகிழ்ச்சியாக இருக்குமா? துன்பமாக இருக்கும். உடலை வருத்தி கொண்டு அந்த எடையெல்லாம் தாங்கி கொண்டு துன்பத்தை அனுபவிச்சுட்டு தான் போவாங்க, வலியை வேதனையை அனுபவித்துட்டு போவாங்க. ஆனால் பல்லக்கில் அமர்ந்திருப்ப ராஜா எப்படி இருப்பார்? மிகவும் சொகுசாக, மனம் அப்படியே மகிழ்ச்சியாக இருக்கும் இல்லையா? ஆனால் நம்ம இதை வைத்து கொண்டு வேறு மாதிரி சிந்தனைக்கு நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. பல்லக்கு அதுபோல் நமக்கு வாழ்க்கை வசதிகள் எல்லாம் கிடைக்கும், இந்த மாதிரி செய்கிறவங்களுக்கு அறத்துக்கு போகிற வாழ்க்கை வசதிகள் கிடைக்காது. இந்த துன்பம், இந்த இன்பம் துன்பம் தான் இங்கே நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். இந்த இன்பம் துன்பத்தை தான் கணக்கில் எடுத்துக்கணும். ஆமாம், நாம் பொருள் அறம் செய்யாதவனுக்கு பொருள் கிடைக்காது, அவனுக்கு பொருள் கிடைச்சிருக்குங்கிற அந்த பொருளை எடுத்துருக்கக்கூடாது. அதையும் நம்ம எதையுமே உன்னிப்பாக கவனித்து நம்ம அதை இதை விளங்கிக்கணும். அப்போ அந்த மகிழ்ச்சி நிலையில்லா நிலையான ஒரு மகிழ்ச்சி இருந்துச்சு. இவனுக்கு துன்பத்தை அனுபவிச்சு. அப்போ அறம் செய்வதால் இந்த அளவுக்கு நீ எப்போவுமே இன்பமாக இருக்கலாம் அப்படிங்கிறது தான் அவனுடைய பொருள். அப்போ நமக்கு வேண்டியது என்னது? உண்மையிலேயே ஒரு மனித மனதுக்கு அந்த நிலையான இன்பம் தான் வேணும். இந்த நிலையான இன்பம் எதனால் வரும் அப்படின்னா அறத்தால் தான். ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க? இல்லறம் அல்லது நல்லறம் என்று சொல்லியிருக்காங்க. நம்ம அறம் செய்யணுங்கிறதுனால எல்லாவற்றையும் திறந்து, ஏன்னா இல்லற வாழ்க்கையில் இருந்துக்கிட்டு எது வேணாலும் எதை செஞ்சாலும் ஏதோ அறத்துக்கு புறம்பான செயல்களை செய்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கத்தான் செய்யும் இல்லையா? பொருளுக்காக, குடும்பத்துக்காக, தன்னை காப்பாற்ற, உறவை காப்பாற்ற, குழந்தைகளை காப்பாற்ற, பெற்றோரை காப்பாற்ற சில நேரங்களில் அந்த எடுக்கக்கூடிய முயற்சிகளில் அறத்துக்கு புறமான செயல்களும் செய்ய வேண்டிய ஒரு நிலை வரத்தானே செய்யுது அப்படின்னு. ஆனாலும் அதுதான் அந்த நிலையில் விழிப்பு நிலையோடு இருந்து அறம் சார்ந்த செயல்களை மட்டும் செய்து இல்லறத்தை போன்று, அதான் சொல்கிறாங்க இல்லறம் அல்லது நல்லறம் என்றுன்னு சொல்கிறாங்க இல்லையா? இல்லறம் தான் இல்லம் கொண்டு, அப்போ தான் பொருள் ஈட்ட முடியும். ஈட்டினா தான் நாமும் துய்க்க முடியும், பிறருக்கும் ஈய முடியும். அப்படிங்கிறதுனால இல்லம் கொண்டு மகிழ்ச்சி சொல்லுவாங்க, இல்லம் கொண்டு பொருள் ஈட்டி துய்த்து காத்து பிறர்க்கு உதவக்கூடிய ஒரு இடம் எது? இல்லறம் தான். அப்போ இந்த இல்லறத்தில் இருந்தால் தான் நாம் நல்லறம் செய்ய முடியுங்கிறது தான் அந்த இல்லறம்.
நம்ம சில பேருக்கெல்லாம் தோணும், இல்லை இந்த இல்லாத வாழ்க்கையில் இருந்துக்கிட்டு நம்ம ஆன்மீகத்தில் எப்படி இருக்கிறது அப்படின்னு. அதுக்கு ஒரு திருமூலருடைய பாடல் சொன்னாங்க இல்லையா, ஒரு பாடல் இருக்குது. மனையுள் இருந்தவர் மாதவர் ஒப்பர். என்னது? மனையுள் இருந்தவர் மாதவர் ஒப்பர். வீட்டுக்குள்ளேயே இருக்கிறாங்க இல்லையா, அவங்க மிகப்பெரிய தவசீலர்களாம். வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க மாதவர் ஒப்பர். நினைவுள் இருந்தவர் நேசத்துள் நிற்பர். எப்பவுமே நினச்சிக்கிட்டு இருக்காங்கல்ல தெய்வத்தையே, அவங்கள இறைவன் அன்புக்குரியவர்களாக இருப்பாங்க. பனையுள் இருந்த பறந்தது போலே நினையாதவர்க்கில்லை நின்னின்பம் தானே அப்படின்னு சொல்லியிருப்பார். பனையுள் இருந்த பறந்தது போலே அப்படின்னா, அந்த பனை மரத்தில் இருக்கிற பருந்து எப்பாவது பசி வந்தால் அப்படியே வந்து பறந்து அது இறையை தேடிட்டு போய் அமர்ந்துக்கிறோமா பனை மரத்தில். அதுபோல் நாம் குடும்ப கடமைகளெல்லாம் ஆற்றிக்கொண்டு என்ன பண்ணணும், நம்மளாம் சொல்லலை, இல்லற கடமைகளெல்லாம் ஆற்றிக்கொண்டு இந்த கிடைக்கிற நேரத்தில் வந்து இந்த அறச்செயல்களை செய்து இல்லறத்திலே இருந்து சுகமாகவே இருக்கலாம். அதனால தான் மனையுள் இருந்தவர் மாதவர் ஒப்பர்னு சொல்கிறாங்க. ஆனால் நினையாதவர்க்கில்லை நின்னின்பம் தானே. இறைவனை பற்றி நினைவே இல்லாத இருக்கிறவங்களுக்கு என்னது, அந்த இறை இன்பம் கிடைக்காது. அதனால தான் அதை தான் இன்பம்னு சொன்னாங்க. அதனால தான் மகிழ்ச்சி பாருங்கள், இன்பம்னா என்ன, சலிப்பிலா இன்பம். அது எவ்வளவு அதிகமானாலும் திகட்டக்கூடாது, சலிக்கக்கூடாது. அதனால தான் இன்னொரு சொல்லுவாங்க, பிறர் இன்புறக் கண்டு தான் இன்புறுவதே சலிப்பிலா பேர். அதுதான் அறத்தால் தான் வரும். அறம் என்ன பண்ணுறோம், பிறருக்கு உதவி செய்யணும், பிறருக்கு மட்டுமே தான் உதவி செய்யும். ஒழுக்கம், கடமை, ஈகை என்கிற 3 உயர்நோக்கு செயல்கள் இருந்த ஒரு அறத்தை பிறருக்கு செய்யும் பொழுது அங்கே தான் நமக்கு என்ன ஏற்படும்னா நிறைவுங்கிறது ஏற்படும். இந்த முதல்ல சொன்ன பார்த்தீங்களா, வேண்டிய பொருள், பதவி, புலனின்பம், செல்வாக்கு இதெல்லாம் கிடைச்சா இன்பம் கிடைத்தது போல இருக்கும். அது இன்பமே அல்ல, துன்பத்துக்கு விட்டு சொல்லும். அது திருப்தியும் வராது. மனம் அப்படியே அலைபாயும். மனம் வந்து குற்ற உணர்வு கொள்ளும் இல்லையா. நாம் அவரை துன்புறுத்தி நம்ம இதை அடைஞ்சிருக்கோமே, அவருக்கு கிடைக்க வேண்டிய பதவி இதை நாம் அடைஞ்சிருக்கோமே, அவருக்கு கிடைக்க வேண்டிய பொருளை நாம் அடைஞ்சிருக்கோமேனா குற்ற உணர்வு கொள்ளுமே தவிர அங்கே நிறைவு வராது. அப்போ அது இன்பமே கிடையாது. எதை நாம் பெற்றாலும், உலகியல் வாழ்க்கையில் எதை நாம் பெற்றாலும் அறம் சார்ந்து அதை நாம் பெறும் பொழுது தான் அது சலிப்பிலா இன்பம். ஏன்னா அது பிறர் இன்புறக் கண்டு தான் இன்புறக்கூடிய இன்பம். அதுதான் சலிப்பிலா பேரின்பம்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்த இன்பத்தை பற்றி ஒரு நம்ம படிச்சிருக்கிற ஒரு பாடல், மாசில் வீணையும் மாலை மதியமும் படிச்சிருக்கோம் இல்லையா, நினைவு வருதா? எப்போவோ படிச்சது. நான் படித்து எத்தனை வருஷம் இருக்கு, 40 வருஷத்துக்கு 40-50 வருஷம் இருக்கு இல்லையா. மாசில் வீணையும் மாலை மதியமும் மூசு வண்டரை, மாசில் வீணையும் மாலை மதியமும் வீங்கில வேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நீழலே அப்படின்னு. மாசில் வீணைன்னா என்னது புரியலையா? தமிழில் தானே இருக்கு வார்த்தை. மாசில் வீணைன்னா மாசில்லாத வீணையினுடைய இசை. வீணையில் நாதம் அந்த இதை மீட்டுறாங்க இல்லையா, வீணை அதை மீட்டும் பொழுது குற்றமில்லாத இசை. அதில் தவறு பண்ணிட்டா அந்த சுரம் மாறிடும் இல்லையா. அப்போ குற்றமில்லாத அந்த இசை காதுக்கு எவ்வளவு இனிமையாக இருக்கும். மாசில் வீணையும் மாலை மதியமும் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த இந்த நேரத்தில் நிலவு, முழு நிலவு அப்படி வானில் பார்த்தோம்னா, ஒரு நல்ல ஒரு பூந்தோட்டத்தில் இருக்கோம்னா எவ்வளவு இன்பமாக இருக்கும் இல்லையா, மனதுக்கு உடலுக்கு. அந்த நில ஒளி அதான் மாசில் வீணையும் மாலை மதியமும் மூசு எல்லாம் போச்சு. மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே. அந்த தடாகத்தில் வண்டுகள், அந்த பூக்களில் வண்டுகள் மொய்த்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த தடாகம் பொய்கை. இப்போ கற்பனை பண்ணி பாருங்கள், ஒரு நல்ல பொய்கை தடாகம், அந்த மலர் சூழ்ந்த அந்த பொய்கையில் வண்டுகள் மொய்த்து கொண்டிருக்கின்ற நல்ல நிலவொளி வீசுகின்றது. தண்ணீரினுடைய குளுமை, நிலவொளியினுடைய குளுமை, வீணையினுடைய நாத இனிமை இல்லையா. மாசில் வீணையும் மாலை மதியமும் வீங்கில வேனிலும் அந்த இந்த
அந்த அந்த காலம் இளவேநீர் காலம். வீங்கில வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நீழலே. அந்த ஈசன் சொல்லக்கூடிய இறைவனுடைய அந்த திருவடி நிழல் வந்து எவ்வளவு இனிமையானது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இன்பத்தை அது எதன் மூலம் கிடைக்கும் அப்படின்னா அறத்தான் வருவதே, அறத்தான் வருவதே இன்பம் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்யும். முடியுது.